இருந்துச்சுன்னா எதை நம்ம காப்பி அடிக்க கூடாதோ அதை காப்பி அடித்த விளைவு இந்த வரதட்சணை இங்க தாண்டவம் ஆடுகிறது. சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு இந்த வரதட்சணை தெளிவாக புரியும். என்ன உதாரணம்? இப்ப ஒரு இறைவனை வணங்குற இந்த சமுதாயத்தில் தர்கா வழிபாடு வந்திருக்குதா? வந்திருக்குது இல்லங்க. தர்கா வழிபாடு இருக்கிறது, சந்தன கூடு வைபவம் நடக்கிறது. இது இஸ்லாத்தில் உள்ளதா? குர்ஆன்ல சந்தன கூடு இருக்குதா? நபிகள் நாயகம் சந்தன கூடு எடுக்க சொன்னாங்களா? இது ஏன் வந்துச்சு? இதேதான். இது அவன் பார்க்கிறான், அவன் மட்டும் தேர் எடுக்கிறான், எங்களுக்கு அப்படியா எடுத்துட்டு போ. இதானுங்க சந்தன கூடு. எப்படி வருதுங்கிறீங்க? வரதட்சணை எப்படி வந்துச்சு? அப்படிதான் வந்தது. குர்ஆன்ல இருந்து வரல, நபி வழியில இருந்து வரல. அந்த வரலாறு சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இன்னும் சொல்ல போனார் என்ன வரலாறு? இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களா இருக்கிறோம். நம்ம எல்லாம் நபிகள் நாயகத்துடைய பாரம்பரியமா? நீங்க எல்லாம் அபூபக்கர் சித்திக்கு வாரிசா? அரபு நாட்டு இறக்குமதியா? இல்ல. நம்ம 4 தலைமுறைக்கு முன்னாடி போனா ராமசாமி கந்தசாமி தான். நீங்க எல்லாம் நாங்கெல்லாம் யாரு? நம்ம எல்லாம் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி போனால் நம்ம இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக, ஏதோ ஒரு ஜாதியை செட்டியாராக, முதலியாராக, தேவராக, ஐயராக, வன்னியராக, ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களாக நம்ம இருந்திருப்போம். நம்ம இஸ்லாத்துக்கு வர்றோம். எப்படி வந்தோம்? நம்ம முப்பாட்டை எப்படி வந்தா? இஸ்லாம் கொஞ்சம் நேர்மையா இருக்கிறாங்க, கரெக்டா இருக்காங்க, நல்லா உதவி செய்யறாங்க, சகோதரத்துவமா பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தாத்தாமார்கள் ஆசைப்பட்டு இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. வந்தாலும் எங்க இருந்து வந்தாங்களோ அந்த நோயை முழுசா தீர்த்துக்குள்ள வரணும். நோயோடவே வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? சமத்துவத்துக்கு வந்தார்கள், சகோதரத்துவத்துக்கு வந்தார்கள். சகோதரத்தையும் சமத்துவத்தையும் வைத்துக் கொண்டு மத்தவங்க என்ன பண்ணாங்க? அவங்க உள்ளுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கு. எது எங்க இருந்து வந்தார்களோ அதையும் சேர்த்து கொண்டு இங்க வந்தார்கள். வந்தவன என்ன செய்யறது? அன்னைக்கு இன்னைக்கு உள்ள அஜர்த்துமார்கள்லாம் மதரசாக்கள்ல படிச்சு குர்ஆனை விளங்கின அஜர்த்துமார்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு அஜர்த்துனா யாரு? லெப்பன அஜர்த்து. அவருக்கு குர்ஆனுக்கு அர்த்தம் தெரியாது, அவருக்கு ஹதீஸுக்கு அர்த்தம் தெரியாது, பார்த்து ஓத தெரியுமே தவிர இலக்கண இலக்கியங்கள் அன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற மதரசாக்கள் இருக்கவில்லை. அப்ப அந்த மதகுருமார்கள் என்ற பெயர்ல யாரு இருந்தா? லெப்பைகள், லெவைகள் சொல்லுவாங்கல்ல ஊர்ல, இந்த லெவலா இருந்தாரு. என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம அப்பம்பாட்டெல்லாம் வந்து அவன் தேர் திருவிழா நடத்துவான்ல, அந்த நேரத்தில் அசர்த்துட்டு வர்றது. அசர்த்து தேர் நடத்த போறாங்க, இழுக்க போறோம், போட்டுமா? அட அதெல்லாம் கூடாதுடா. அப்ப இங்க உண்டாக்கு, இங்க உண்டாக்குறே, அங்க போட்டான். இப்படித்தாங்க கதை. என்ன பண்றான்? நீ தேர உண்டாக்குனா இங்க இருப்பேன், நீ தேர உண்டாக்கி தரலன்னு சொன்னா அங்க போய் தேர் இழுக்க போயிருவேன். வேணாம்டா, இங்கே உண்டாக்கிறோம்டா. இதுதான் கூடு. பேர மட்டும் மாத்திக்கிட்டாங்க. அவன் தேருமா, இவன் நினைச்சுட்டான் சந்தன கூடு இழுத்துட்டு போ. அதே செட்டிங், அதே விஷயம் தான், ஒரு மாற்றமும் கிடையாது. பேரு மட்டும் என்னது மாற்றம். அதே மாதிரி என்ன பண்ணுவான்? அந்த காலத்துல கடவுளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுவான். அதே மாதிரி என்ன, பாலை வாங்கிட்டு வந்து எங்க அல்லாஹ்ல ஊத்து போறாங்கிறான். இஸ்லாத்துக்கு வந்தவன் அதுல விட்டுல வரணும். பாலை வாங்கிட்டு வந்து இப்ப அல்லாஹ் தலையில ஊத்தணும், அபிஷேகம் பண்ணணும்னா அதெல்லாம் இங்க கிடையாதுடா. அப்ப அங்க பண்ணிட்டா எங்க ஏற்கனவே எங்க அங்க போய் பண்ணிடுவேன். இவர் என்ன பண்ணணும்? அட அங்கேயும் பண்ணாத இங்கேயும் பண்ணாதடா, மார்க்கத்துல இல்லன்னு சொல்லணும். இந்த லெவல் என்ன பண்ணிட்டாரு? மாடி நம்ம விட்டோம்னு அங்க போய் பண்ணிடுவாங்க போல இருக்க. நம்ம என்ன செய்வோம்? எவனா மண்டையை போட்டுங்கிறீ, மண்டையை போட்டு போச்சு வச்சு இதுல ஊத்திட்டு போ, இதுல சந்தனத்தை பூச்சிட்டு போ. அவன் பால் பண்றான்ல, சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கடா. அங்க போய் அபிஷேகம் பண்றவனை தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க? இங்கே அபிஷேகத்தை பண்ணிட்டு போ. காப்பி ரசூலுல்லாஹ் சொன்ன விளங்குல உங்களுக்கு? ஜானுக்கு ஜான், முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் சொன்னாங்களே, இதுதான் ஜானுக்கு ஜான். அவன் செய்யறதெல்லாம் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி என்ன செய்வாங்க அந்த காலத்துல? இப்பதான் பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் சினிமா தியேட்டர் வந்து விட்டது. தியேட்டரே வேலை இல்லைங்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே என்ன வந்துச்சு? சீரியல்கள், சினிமாக்கள், பாடல்கள்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாக்குறோம். கரண்ட் இருக்கிறது, ஏசி இருக்கிறது, பொழுது வீட்டுக்குள்ளே போயிடுது. அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது. பணக்காரனா இருந்தா வீசுறதுக்கு ஆளை சம்பளத்துக்கு வச்சிருப்பான், விசிறி வீசுறதுக்கு. பணக்காரனா இருந்தான்னு வைங்களேன், 2 பேரை விட்டு என்ன செய்வாங்க? பங்கான்னு வச்சிருப்பாங்க, இப்படி இருப்பானுவோம். பணக்காரன் தான் ஒருத்தர் இழுத்துக்கிட்டே இருக்கணும் தூங்கும் போது. ஏழை பாடைக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, கரண்டும் கிடையாது, லைட்டும் கிடையாது,
உள்ளுக்குள்ள டிவியும் கிடையாது, ரேடியோவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க இவங்க? பொழுதுபோக்கா என்ன பண்ணுவான்னு கேட்டா, கோயில்ல திருவிழாண்டு ஏதாவது போட்டுக்கிட்டு கலாகால சேப்போம், அது எதுன்னு என்ன செய்யறது, பஜனை பாட்டு அது எதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வீட்டுல உட்கார முடியாதா, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வெயில் காலம் வருது, அசர்த்து எப்ப பஜனை பாட போற, அங்க போயிருவேன். அதெல்லாம் இஸ்லாத்துல இல்லடா, இல்லடா அங்க போறேன். அப்படியா? இந்த பாட்டை படி, மூழுது இந்த பஜனை எல்லாம் இருக்கு, 100 மசாலா, இதெல்லாம் உண்டானது எப்படி? அங்கேயாண்ட போய் படிக்கிற, இங்கே படிச்சுக்கணும் வாடா. எல்லாம் காப்பி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழி உங்களை பார்த்து அவர்கள் காப்பி அடிப்பதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களை நீங்க காப்பி அடிப்பீங்க. அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி தான் வரதட்சணை. நல்லா விளங்கிக்கணும். வரதட்சணைக்கு இந்த சமுதாயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வரதட்சணைக்கு இந்த மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம மத்தவன் செய்யறத பார்த்துட்டு நம்ம அவனோட அட்வான்ஸ் ஆயிருவோம். அவன் தான் கச்சேரி கிச்சேரி கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் உண்டாக்குவான். நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இவங்க டெவலப் ஆயிருவானுவோம். குறவும் குறைச்சு டான்ஸ் எடுத்துட்டு பார்த்தாலும் இவன் தான் நல்லா இருப்பான், அவன் தான் ஆரம்பிப்பான். காப்பி அடிச்சுட்டு இவன் என்ன செய்வான்? நீ 4 குறத்தை கூப்பிட 40 குறத்தை கூப்பிடுவான். இவன் இதை பாட்டு கச்சேரி வச்சாமல, இவன் லோக்கல்ல உள்ள ஏதாவது டிவிஎஸ் கச்சேரி வச்சான்னு வைங்களேன், இவன் கங்கை அமரனை கூட்டிட்டு வந்துருவான். இளையராஜா யாரு நம்மாரு? எல்லாத்துலயும் இவன் என்ன செய்வான்னா, கெட்டதை காப்பி அடிச்சு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவங்க டெவலப் ஆயிருவான். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும், இது நம்ம இஸ்லாத்துல உள்ளது இல்ல. மற்றவங்களை காப்பி அடித்து இந்த சமுதாயத்தில் நுழைந்த ஒரு கெட்ட கொடிய தீய பழக்கம் வரதட்சணை. இது ஃபர்ஸ்ட் விளங்கிடணும். இரண்டாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனிதன் செய்கிற தவறுகள்ல, இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள்ல ரொம்ப கேடுகட்ட பாவம் எதுன்னு தீர்மானிப்பதாக இருந்தால் அது என்ன விளைவை ஏற்படுத்துகிறது. ஒரு காரியத்தை தீமேண்டு பீடி குடிக்கிறது தீமேங்கிறீங்க. ஏன்? பீடி குடிச்சா காச நோய் வரும், ஆன்மை போயிரும், இல்லறத்தில் நல்லா ஈடுபட முடியாது, பிறக்கிற குழந்தைகளுக்கு பலவீனமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம பிறக்கும், புற்றுநோய் கூட வரும், காசு வேஸ்டா செலவாகும், அப்படி எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி புகைப்பிடிக்கிறது கெடுதின்னு சொல்றோம். எதனால கெடுதியாவது? அது ஏற்படுத்துற விளைவுகளால் தான் கெடுதியாக ஆகிறது. அப்ப இந்த வரதட்சணை என்பது கெடுதியா நல்லதா? அது என்னத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குர்ஆனை பற்றி ஆராய்ச்சி உங்களுக்கு இல்லாவிட்டாலும், நபிகள் நாயகத்தினுடைய ஹதீசுகள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும், உங்க கண்ணுக்கு தெரிகிற விதத்தில் எத்தனையோ சான்றுகள் உங்க முன்னாடி நிக்கிறது. அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய பாரதூரமான கேடான ஒரு காரியத்தை செய்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிபிசி என்ற பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நம்ம நாட்டில் கிராமங்கள்ல சில பெண்களை பேட்டி எடுக்கிறான், இன்டர்வியூ எடுக்கிறான். எந்த பெண்களை? தாங்கள் பெற்ற குழந்தைகளை, பெண் குழந்தைகளை தாங்களே கொலை செய்கிற நிகழ்வுகள் இந்த நாட்டில் அதிகமாக ஆகிறது. சேலம் மாவட்டத்தில், உசிலம்பட்டியில, தேனி மாவட்டத்தில், மதுரை பகுதிகளில், இப்படி கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையை பெற்றுன்னு கொலை பண்ணிடுறான். ஏன் கொலை பண்றான்? அவன் பெற்ற பிள்ளை அவனே கொலை பண்றானே, பெற்ற அம்மாக்காரி கொலை பண்றாள. இது எங்கேயுமே நடக்காது. இதுக்கு என்ன பின்னணி என்னவாக இருக்கும் என்று ஆய்வு செய்வதற்காக பிபிசி உடைய அந்த தொலைக்காட்சி நிருபர் படை இங்க வருது. ஒவ்வொரு ஊர்லயா போய் கேட்கிறான், அம்மாபேட்டையில கேட்கிறான், உசிலம்பேட்டையில கேட்கிறான், ஏன் உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொலை செய்கிறீர்கள்? தாய் சொல்றா, பெற்ற தாய்ங்க அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஆதரவுக்கும் எடுத்துக்காட்டாக இலக்கணமாக திகழ்கிற தாய் சொல்கிறாள், ஒரு தடவை நாங்க இன்னைக்கு சாவடிச்சிடறோம், இந்த பொம்பளை பிள்ளையை நாங்கள் சாவடிக்காமல் விட்டால் தினம் தினம் சாவால. அவ வயசுக்கு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை நாங்க தேடக்கூடிய நேரத்தில் மாப்பிள்ளை கிடைக்காம தினம் தினம் என் பிள்ளை செத்து செத்து பிழைக்குவாள, அதை பார்த்து நான் செத்து துடிப்பேனே, அது வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரே நாளில் நான் முடிச்சிடுறேன். பெத்த குழந்தைக்கு கள்ளிப்பாலை ஊத்தி கொலை பண்றா, தலைவாணியை அமுக்கி கொலை பண்றா, ஈர துணியில சுத்தி கொலை பண்றா, நெல்மணிகள் அப்படி வாயில போட்டு நெல்ல குழந்தைக்கு ஜீரணம் ஆகுமா, நெல்ல தூக்கி தொண்டையில போட்டு குழந்தைய காலி பண்றா.
கழுத்து நரிசி குன்றுறா, பால் கொடுக்காம சாவடிக்கிறா, பசியில போட்டு சாவடிக்கிறா. இதெல்லாம் யார் செய்யறா? பெத்த தாய் குழந்தைக்கு செய்கிறாள், பெண் குழந்தைக்கு. ஏன் செய்கிறாள் கேட்டா அவ வாக்குமூலம் தருகிறாள். உலக மக்களுக்கெல்லாம் சேர்த்து மீடியாவில் சொல்றா. என்ன சொல்றா? இந்த பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் பெற்றால் அவர்களுக்கு மாப்பிள்ளையை விலை கொடுத்து எங்களுக்கு வாங்க முடியாது, மாப்பிள்ளை தேட முடியாது. மாப்பிள்ளை தேட முடியலை என்ற காரணத்திற்காக பெத்த பிள்ளையை கிராமத்தில் கொள்றான். கிராமம் இப்படின்னு சொன்னா நகரம் என்ன? வயிற்றுக்குள்ள வச்சு கொள்றான். கிராமத்தில் உள்ளவன் பெத்துப்பட்டு கொள்றான், நகரத்தில் உள்ளவன் என்ன பண்றான்? ஸ்கேன் பண்றான். ஆம்பளை பிள்ளை உள்ள இருக்குதா, வயிற்றுல பொம்பளை பிள்ளை இருக்குதா, ஸ்கேன் பண்ணா தெரிஞ்சு போயிடும். பிறந்து துடிக்கும் போது, அதை கொல்லும் போது துடிச்சா தானே நம்ம மனசு துடிக்கும். பிறக்கும் போதே பணமா வந்துட்டா